எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். நிறைய நான் பூரிக்கு சைட் டிஷ் போட்டிருக்கேன். அப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி பூரின்னு சொல்கிறீங்களே, இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. சின்ன சின்ன டிப்ஸு தாங்க. ஆனால் அந்த டிப்ஸ் அத்தனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ஹோட்டல்ஸில் செய்கிற மாதிரியே ஒவ்வொரு பூரியும் கொஞ்சம் கூட அமுங்காமல் மொறுன்னு நமக்கு அந்த முறுக்கு மாதிரி ஆகாமல் நல்லா உப்பலாக வரும். அந்த மாதிரி பொரிச்ச பூரி ரொம்ப நேரத்துக்கு உப்பலாகவும் இருக்கும். அதுக்காக எந்த மாதிரி மாவு பிசையணும், பூரிக்கு அப்பளம் எப்படி தேய்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைல் பூரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேசன் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 2 டீஸ்பூன் ரவை. அது சன்ன ரவையோ பாம்பே ரவை எது வேணால் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் ரவைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ கோதுமை மாவு, அதாவது ஒரு சாம்பார் குழிக்கரண்டியால் பார்த்திங்கன்னா 2.5 குழிக்கரண்டி நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் ரவை, 2.5 குழிக்கரண்டி கோதுமை மாவு, ஒரு 1/2 குழிக்கரண்டி மைதா மாவு. வீட்லேயும் ஹோட்டல் ஸ்டைலில் பூரி பண்ணணும். அந்த பொரிக்கிற பூரி ரொம்ப நேரம் உப்பலாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் மைதா மாவு கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முதல்ல ஒரு 50 ml தண்ணி விட்டுக்கிறேன். அதிக அளவு தண்ணி சேர்க்கக்கூடாது. சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இது கெட்டியாக இருக்கணும். அதனால் 50 ml இதுக்கு ரொம்பவே தாராளமாக இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக மாவு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் நம்ம கண்டினியூஸாக நல்லா அழுத்தி பிசைஞ்சோம்னா அந்த சேர்த்த தண்ணி ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா ஸ்பூன் அளவில் தான் சேர்க்கணும். இப்போ நான் முதல்ல பிசைஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். பிசைய நல்லாவே இலகலாக இருக்குது. அந்த சேர்த்த தண்ணி ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஓரங்கள் இருக்கிற மாவெல்லாம் நல்லா சேர்த்துன்னு வரேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கையில் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டா தான் நம்ம திரும்பவும் மாவு சேர்க்க வேண்டாம். இன்கேஸ் நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா திரும்பவும் அது இலகலாக இருக்கணுன்ட்டு அடுத்து திரும்பவும் நம்ம மாவு சேர்க்கணும். அப்புறம் உப்பு சர்க்கரை எல்லாமே திரும்ப சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால் எக்ஸஸாக தண்ணி சேர்க்கணுன்னா ஸ்பூனால் தண்ணி எடுத்து சேர்த்துக்கணும். மாவு நல்லா சாஃப்டாக எடுத்து இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இதை நம்ம எப்படி பூரிக்கு அப்பளம் தேய்க்கணுங்கிறத பார்க்கணும். அப்பளமும் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக தேய்க்கக்கூடாது, ஓரளவு கனமாக தேய்க்கணும். அந்த மாதிரி கனமாக தேய்ச்சாதான் எண்ணெயில் பொரிக்கிறப்ப நல்லா உப்பி வரும். அந்த பொரிச்ச பூரி ரொம்ப நேரம் உப்பலாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் நான் 1 நிமிஷம் மாவை நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இந்த பிசைஞ்ச மாவை பார்த்திங்கன்னா நம்ம நீளமாக கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி நீளமாக தேய்ச்சி கொண்டு வரப்போ அந்த பூரி மாவை கட் பண்ணுறப்போ ஒன்று போல் ஈக்குவலாக அந்த மாவு உருண்டைகள் இருக்குங்க. ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ அளவு மாவு எடுத்தால் இத்தனை பூரி வரணும் அப்படிங்கிறதுலாம் கணக்கு வச்சுருப்பாங்க. இப்போ நான் கலந்து வச்ச அந்த பூரி மாவுக்கு பார்த்திங்கன்னா 7 பூரி ரொம்ப கரெக்டாக வந்தது, ஒரே சைஸாக இருந்தது. இப்போ இந்த மாதிரி கட் பண்ண அந்த மாவுகளை பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக பால் மாதிரி உருட்டி அந்த கோதுமை மாவில் டஸ்டிங் பண்ணி வச்சுட்டா அந்த மேலே காயாமல் இருக்கும் மாவு. இப்போ இந்த 7 உருண்டைகளையும் நான் உருட்டி கோதுமை மாவில் டஸ்டிங் பண்ணிவிட்டு ஒன்றா நான் அப்பளம் இடுறேன் பாருங்கள். அப்பளம் இடுறப்ப பார்த்தீங்கன்னா ஓரத்துலேருந்து மாவை அப்படி தேய்ச்சின்னு வரணுங்க. நடுவில் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும், ஓரங்களில் மட்டும் தேய்க்கணும். அந்த மாதிரி இருந்தாலே ரவுண்ட் ஷேப்பும் கிடைக்கும். அதே சமயத்தில் நடுவில் மாவு மெல்லிசாகாது. நடுவில் மாவு மெல்லிசாக இருந்தால் அந்த எண்ணெயில் பொரித்து பூரி உப்பி வரப்போ அப்படியே உங்களுக்கு ஒரு கேப்பு வந்துடும், விரிசல் வந்துடுதுன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீம் போயிடும். அப்போ உடனே உங்களுக்கு பூரி அமுங்கிடும். அதனால் எடுத்திருக்கிற மாவு அளவுக்கு பெருசாக நம்ம பூரி போடாமல் ஓரளவு கொஞ்சம் கனமாகவும் ஓரங்களில் மெலிசாகவும் நடுப்பகுதியில் கொஞ்சம் மாவு நிறையா நிற்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி அப்பளம் இட்டுக்கிடுங்க. எல்லாத்தையுமே ஒன்று மேலே ஒன்றையே வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா டஸ்டிங் பண்ணியிருக்கிறதுனால ஒன்றோடு ஒன்று அந்த அப்பளம் ஒட்டாதுங்க. 7 பூரி நான் ரெடி பண்ணிட்டேன். அந்த அப்பளத்தையும் வானலியில் எண்ணெய் வச்சுருக்கேன். பெரிய பூரியெல்லாம் போட்டிங்கன்னா அதிக அளவு எண்ணெய் வேணும். நல்ல ஒரு எண்ணெய் சூடு ஆனதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த அப்பளத்தை எப்படி போடணும் அப்படின்னா வானலி ஓரத்துலேருந்து போட்டிங்கன்னா கையில் எண்ணெய் தெரிக்காது. இதெல்லாம் பிகினர்ஸ் ரொம்ப முக்கியமாக கற்றுக்கணும். அதே போல் நான் பூரி பொரிக்கிறப்ப அந்த கரண்டி பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக இருக்கணும். பூரி பொரிக்கிறப்ப அந்த எண்ணெயை எடுத்து அந்த பூரி மேலே எடுத்து விடுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி விட்டிங்கன்னா ரொம்ப நல்ல கலரும் கிடைக்கும். அட் அ டைமில் 2 பக்கமே நல்ல பூரி பொரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்களா எண்ணெய் எடுத்து மேலே விடுறேன் பார்த்தீங்களா, கீழே பொரியுது, மேலே நல்ல கலர் கொடுக்குது. இந்த மாதிரி நல்லா உப்பலாக வந்துடுங்க. ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு இந்த பூரி அப்படியே அமுங்காமல் பலூன் மாதிரி உப்பலாக இருக்குங்க. இப்போ முதல் பூரி எடுத்து பொரிச்சாச்சு. ஒவ்வொரு பூரியும் நான் எப்படி பொரிக்கிறேன்றதை பாருங்கள். இப்போ 2வது பூரி பொரிக்கிறேன். அடுப்பு எப்போதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வேண்டாம், லோ ஃப்ளேம் வேண்டாம். வானலி ஓரத்துலேருந்து அந்த அப்பளத்தை போடுங்க. போட்டோன்னே இந்த கரண்டியால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா உப்பி வரும். அதுக்கப்புறம் இந்த கரண்டியால் எண்ணெயை எடுத்து மேலே விடணும்.
கரெக்டாக ஒரு பக்கம் கலர் வந்துடுது இல்லையா, இப்போ பூரியை திருப்பி போடுறோம். திருப்பி போட்டு அந்த மெதுவாக அந்த கரண்டியால் அப்படி ஓரங்களில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கார்னரில் உங்களுக்கு அந்த மாவு நல்ல எண்ணெயில் பொரிஞ்சிரும். அவ்வளோதாங்க. திரும்ப திரும்ப திருப்பி போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு தடவை திருப்பி போடுறதோடு நிறுத்திக்கணும். நம்ம முக்கியமாக இந்த மாதிரி நீளமான கரண்டி எடுத்துக்கிறப்ப நிறைய பேர் பார்த்திங்கன்னா புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த எண்ணெயில் ஏதாவது பொரிக்கணும்னா ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா எண்ணெய் கையில் தெரிச்சுடுமோ, கையெல்லாம் புண்ணாயிடுமோன்னு. நீளமான கரண்டி வச்சுருக்கிறப்ப அந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு நிறையாவே கிடைக்கிது இல்லையா, அதனால் எந்த ஒரு தீக்காயம் படாது, அந்த எண்ணெயினுடைய ஸ்டீம் உங்களுக்கு கையில் படாது, எண்ணெய் தெரிக்காது. அதனால் லைட் வெயிட்டாக நீளமான கரண்டி எடுத்துக்கோங்க. நான் 7 பூரியும் பொரிச்சிட்டேன். 7 பூரி பொரிக்கிற வரைக்குமே எந்த பூரியுமே உங்களுக்கு அமுங்கி போகாமல் நல்ல உப்பெல்லாம் இருக்குது பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் பூரி வேணும்னா எப்படி மாவு பசையணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு பூரியை பிரிச்சும் காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 4-5 பூரி சாப்பிட்டா கூட உங்களுக்கு உடம்பு கெடுதல் பண்ணாதுங்க. அவசியம் இந்த மாதிரி பூரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.